ஏன்னா இடையில சுருதி வேற ஒரு இந்த வெளியிட்டாங்க ஒரு இது வெளியிட்டாங்க. என்னன்னு கேட்டால் அந்த லெட்டர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க, அவர் கைப்பட எழுதுது. முதல்ல 8 lakhs கேட்டாங்க. இல்லை இந்த மெட்ராஸ் படத்தில் சொல்லுவாங்கள்ல, அண்ணா செவர் இந்த வருஷம் நாங்கள் எழுதிக்கிறோம், அடுத்த வருஷம் இல்லைண்ணா செவர் எப்பவுமே எங்களுக்கு தான் அப்படிம்பார்ல. ஒரு 8 லட்சம் இல்லை 10 லட்சம் அப்படின்னு எழுதியிருக்கு அந்த லெட்டரில். அடுத்தது அதோட ஓன் கையெழுத்தில் எழுதியிருக்கு. 6.50 lakhs 50,000 மெயின்டெனன்ஸ் கேட்டு போட்டாங்க. அதில் ஒரு அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் 4வது பாயிண்ட் வந்து என்னுடைய எல்லா பொருளாதார தேவைகளையும் நீ பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்காங்க, மாதம்பட்டி ரங்கராஜ் புருஷன். 6வது பாயிண்ட் வந்து என்னை மனைவியாக நீ ஏற்று அங்கீகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 8வது பாயிண்ட் வந்து எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யார் ஜாகிர் சில்டா. எல்லாம் கம்மியான ஆப்ளிகேஷன் தான். 9வது பாயிண்ட் வந்து எனக்கு ஒரு 10 lakhs பேமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 12வது பாயிண்ட் வந்து மனைவி சுருதியை விவகாரத்தை செய்ய விடணும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்குது? எங்கேயும் போன அத்தா ஏன் மேலே வந்து ஏறாத்தான்னு நம்ம ஒரு போன செகண்ட் சேனலுக்கு போய் ப்ராப்பர் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணுன்னு ஜாகிர் சில்டா அவர்கள் அறிவிக்கிறாங்க. இடையில எனக்கு சில விஷயம் புரியாமல் இருந்துச்சு. உண்மையாகவே ஜாகிர் சில்டாவுக்கு ஆதரவாக சில பெண்கள் ஊடகங்களில் வந்து பேச ஆரம்பித்தாங்க. அவங்க எல்லாருமே கிறித்தவ பேர் கொண்டவங்க. பிறகு தான் தெரிஞ்சுது இருக்குது அவங்கள பேச வச்சாங்கன்ட்டு. இல்லை, அதில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது. அந்த பாசம் எந்த பாசம் வந்துச்சு பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டு. நான் எந்த ரிலீஜனும் சப்போர்ட் பண்ணல, என்ன எதிர்த்தெல்லாம் வேறு பேசுனாங்க. அதுதான் எனக்கு கடுப்பு. நீ திட்டிட்டு இப்போ மாதம்பட்டியே ஜாகிர் சில்டா என்ன எதுக்கு திட்டுறீங்க வந்து? நான் என்ன பண்ணேன்? அவங்க எல்லாருமே அந்த பின்னணியில் வந்து பேசுனாங்க. நீங்கள் ஜாய்க்கு எதிராக பேசியிருப்பீங்க, அதனால் வெளியிட்டு. ஜாய்க்கு எதிராக பேசலாமா? உண்மைக்கு ஆதரவாக பேசுனேன். நீ சுற்றி எங்கே சுற்றுறாலும் உங்களுக்கு அம்மாஞ்சலிக்கு தேராத பிரச்சனை முடியாதுன்னு சொன்னல, நடந்துச்சுல்ல. ஜாகிர் சில்டா ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கணும்னு நான் சொன்னேன். உங்கள் தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கேன். ஆம்பளை பிள்ளை தான் பிறந்துச்சு. ஜோசியரா நம்ம தான் வெத்தலை மந்திரம் போட்டு சொல்லிகிட்டு இருக்கோம். வெத்தலை மந்திரம் போட்டு சொல்லிகிட்டு இருக்கோம் என்ன நடக்கும் இந்த பிரச்சனைன்னு. இவங்க எல்லாம் கடிப்பு ஃபெயிலியர் ஆகிடுச்சா? ஏமா 20 வருஷமாக வக்கீல் தொழில் தான் எனக்கு வேலையை, வேறு பொழப்பே கிடையாதுமா. என்ன நடக்குன்னு தெரியாதாம்மா. அடுத்து என்ன நடக்குன்னு இவங்க எல்லாம் கதையாக விட்டு இப்போ அது வீடியோ மேனியாக ஆயிடுச்சு. யார்? ஜாய். காலைல எழுந்து கண்ணை கசக்கிட்டு செல்ல ஆன் பண்ணியாச்சு. இப்போ அதுதான் நடக்குது. அதுதான் ஒரு பிரபல அதிபரின் பிரச்சனைகள் கூட சொன்னேன். அவங்களோட 2.0 ஆகிட்டாங்க இவங்க, விஜயலட்சுமியோட 2.0 ஆகிட்டாங்கன்னு சொன்னேன். காரணம் அவங்களும் இப்படி தான் ஒரு கட்டத்துக்கு மேலே வீடியோ மேனியா ஆகிட்டாங்க. போட்டு வீடியோ போட்டு தள்ள ஆரம்பித்தாங்க.